ஒரு கப்பல் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கே எல்லாரும் ஆகா ஓகோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது உண்மையும் கூட. ஆனால் அடுத்த கப்பலுக்கு ஏன் ஈரான் விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்போது மோடியால் அந்த கப்பலை காப்பாற்ற முடியாமல் போச்சு. எதனால் அப்படின்னு நம்முடைய நாடாளுமன்றம் வரைக்கும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ராய்ட்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி நிறுவனத்திட்ட போய் இதை பற்றி கேள்வி கேட்டால் அவங்க ஒரு வியக்கத்தக்க பதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஈரான் சொன்னதாக. அப்படி என்ன சொன்னாங்க ஈரான்? இன்னொரு புறம் 13 டன்னு ரஷ்யா உதவி கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ஈரானுக்கு தான். ஆனால் மீனெல்லாம் கெட்டு போச்சாமே. கடலுக்கு அடியில் உள்ள மீனா இல்லை கடலில் இருந்து நம்ம பிடிச்ச மீனா? டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. அஜர்பைஜான் வழியாக ஈரானுக்கு 13 டன்களுக்கும் அதிகமான மனிதாபிமான உதவிகள், எய்டு பொருட்களை கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க ரஷ்யா. ஸோ ரஷ்யா அவசர கால அமைச்சக சிறப்பு விமானத்தில் இந்த இருக்குல்ல ஃப்ளைட்டு, இதில் தான் போயிருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃப்ளைட்டுங்கிறாங்க. அதுதான் இந்த காட்சி. சூப்பராக இருக்குல்ல இந்த ஃப்ளைட்டு. இதில் தான் தேவையான பொருட்கள்லாம் போயிருக்கு. அதில் எய்டு பொருட்கள் போனதாக தான் சொல்கிறாங்க. ஆயுதங்கள் போனதாக எதுவும் ரிப்போர்ட் இல்லை. ஓகே, இந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான ஒரு காட்சி. கொடியை பார்த்தாலே தெரியும் எந்த ஊர்னு. காசாலாம் இல்லை. ஐயோ பாவம், இஸ்ரேலா அந்த பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. ஓ மை காட், யூதர்கள் ரொம்ப நல்லவங்களாச்சே, அவங்கள போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க. எனக்கு வர்ற கோபத்துக்கு சரி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார். அமெரிக்காவை நேரடியாக தாக்குவதற்கு ஈரான் திட்டமிட்டுள்ளதாக கூறுவது. கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல, கலிஃபோர்னியாவை மேலே அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அதுவும் நம்ம சொல்லலை, FBI ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த FBI ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அந்த செய்திக்கு பின்னாடி ஈரானுடைய ரியாக்ஷன் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி தேடும்போது தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நம்ம பேசின வித்தின் 1 ஹவரில் அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு. நாங்கள் வேண்டுமென்றே எங்கள் ஏவுகணைகளை 2000 கிலோமீட்டருக்கும் குறைவாகத்தான் குறைச்சி வச்சுருக்கோம். 2000 கிலோமீட்டர் தாண்டி போகிற அளவுக்கு எங்ககிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இவர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இவர் சொல்கிறத அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், அவ்வளோதான். பட் கலிஃபோர்னியா வரைக்கும் ஈரானால் ஒரு ICBM டெஸ்ட்டு இல்லை ICBM வச்சு ஏவ முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். ஓகே, அடுத்து HCL எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, எங்கே இந்த நிறையா IT பார்க்கிலலாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ரைட்டா? இப்போ கோடிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்கலாம் இப்போ மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆஃபீஸ்க்கெலாம் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை பாருங்கள் அப்படின்ட்டாங்களாம். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணுறோம், கொரோனா டயத்துக்கு மறுபடியும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்கு வந்துருச்சுங்கிறது தான் இதன் மூலிமா புரியுது. ஏன்னா இங்கே உள்ள தமிழர்களுக்கு தான் இந்த உத்தரவு, வேறு யாருக்கும் கிடையாது. வடக்கு பாரசீக வளைகுடா வழியாக அனுமதியின்றி சென்ற ஒரு அமெரிக்க கப்பலை ஈரானுடைய IRGC கடற்படை குறிவைத்து தாக்கியது அப்படின்னு. தொடர்ச்சியாக அமெரிக்க கடற்படை அட்டாக்
நடந்துக்கிட்டே இருக்குது ஈரானால். ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் சாதாரண நாங்கள் அடிக்கிறதுலாம், எங்ககிட்ட பெரிய திட்டம் இருக்குது, அதை நோக்கி போயிட்டே இருக்கோங்கிறாங்க. இதனால் கடலில் ஏகப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இப்போ அமெரிக்கா அடி வாங்கினாங்கல்ல, அந்த காட்சியை பாருங்க. கப்பல் வெடிக்குதா? ஓகே, இப்போ வந்து அமெரிக்காவோட கப்பல் வெடித்து சிதறிடுச்சு. 2024 2026 தரவுகளின் அடிப்படையில் நான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இவ்வளவு பெரிய பாதிப்புகள் கடலில் நடக்குதுல்ல. டேங்கரில் லாரியிலேருந்து தண்ணி என்ன வெளியில் போச்சு அப்படின்னாலே அந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளவோ நேரம் ஆகும். ஆனால் கடலுக்குள்ளே தண்ணிக்குள்ளே அந்த எண்ணெய் கலக்கும் போது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். மீன்லாம் செத்துரும். மீன் மட்டுமா அங்கே இருக்குது, கடல்வாழ் உயிரினங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அதுவும் ஆழ்கடல்லாம் நன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நன்னீரில் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு டேட்டாஸ் ஒன்று எடுத்தேன். அதில் கடல் உணவு ஏற்றுமதியாளர்களாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்னு. மீன் பிடிப்பாங்க, சாப்பிடுவாங்க அவங்க, அவ்வளோதான். அதை எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வித்தை அப்படிங்கிறது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ அதுக்கு ஆப்படிச்சிட்டாங்க ஈரான். ஓமன் மற்றும் சவுதி அரேபியா இது ரெண்டுமே இந்த கடல் வணிகத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள்னு சொல்லப்படுது. ஏசியாவோட பங்குச்சந்தையும் சரி, ஏசியாவினுடைய இந்த சி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த ஓமனும் சவுதி அரேபியாவும் தான் கிங்காக இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆப்பாயிருக்கு. சவுதி அரேபியா ஆண்டுதோறுமே 59,000 இருந்து 60,000 டன்னு மீன் மற்றும் இறாலை வந்து ஏற்றுமதி பண்ணுமா. இப்போ இந்த கடல் பூரா மாசுபட்டுருச்சே, இனிமேல் எங்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுறது? மீன் இனமே அழிஞ்சு போயிடும் மிடில் ஈஸ்டில். ஓமனில் 2025 மட்டும் 2,20,000 டன்னு இந்த பெலச்சிக் மீன்கள்னு அந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா மத்தி, சூரை, காணாங்கழுத்தி இருக்குல்ல, அந்த மீன்கள்லாம் இறக்குமதி பண்ணுவாங்க நம்ம ஊரில் இருந்து. இதில் 60% அதிகமானது என்ன அப்படின்னா 1,32,000 டன்னு எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க. ஜப்பானு, தாய்லாந்து, கிழக்கு ஆப்பிரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுச்சு நம்ம ஆளுங்களால். இது எக்ஸ்போர்ட் ஆகிறது போகும் நம்ம ஊரில் இருந்து. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு கப்பல் வேணும்ல, அதுவும் அப்போது என்ன ஆகும், இங்கே கெட்டு போயிடும். அப்போ மீனோட ரேட்டு, இறாலோட ரேட்லாம் என்ன ஆகும், இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டோட்டலாக டவுன் ஆகிடும். அது எல்லாமே விற்காமல் என்ன ஆகும்னா அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேயே அப்படியே பெண்டிங்லேயே கிடக்கும், லாரியிலேயே. சவுதி அரேபியா 2030 ஆண்டுக்குள்ளே மீன் வளர்ப்பை 6 லட்சம் டன்னாக அதிகரிக்க திட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கனவும் முடிஞ்சு போச்சு. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவக்கூடிய பதட்டங்கள் குறித்து இங்கே இருக்கக்கூடிய மீன் வளர்க்குறாங்கல்ல விவசாயிகள், அவங்களும் விவசாயிகள் தான் சொல்ல முடியும். மீனை வளர்க்குறாங்கங்கிறதுனால அவங்க மீனவர்கள்னு சொல்லலாம், ஆனால் அவங்களும் விவசாயம் பண்ணுறவங்க தான் நம்ம ஊரில். அப்போ அப்படிப்பட்டவங்களும் இப்போ வருத்தப்படுறாங்க. என்னடா இது இப்படி இருக்கே, போர் எப்போ முடியும், இதெல்லாம் கெட்டு போகக்கூடிய பொருள், வச்சு வைக்க முடியாது, ரொம்ப காலம் வைக்க முடியாது, ஒரு வாரம் தாங்கும், அவ்வளோதான் ஐஸ் பொட்டியில். அதுக்கப்புறம் சரி, இது ஒரு புறம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஜபல் அலி அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இன்னைக்கு காலையில் தாக்கப்பட்ட ஒரு கப்பல், அது ஜப்பான் கொடியோடு வந்திருக்கு. ஒன் மெஜஸ்டி அப்படிங்கிறது தான் அந்த கப்பலுடைய பெயர். இப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜப்பானுடைய நாட்டினுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த டேங்கர் கப்பல் மேலேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்போது ஜப்பான் வந்து இந்த வாருக்குள்ளே என்ட்ராக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சைனாவோட கப்பலை மட்டும்தான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் அனுமதி அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க. இதில் இந்தியாவோட கப்பல் வேறு எஸ்கேப் ஆகி வந்திருக்குன்னு ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை பற்றின முடிச்சுக்களை இன்னும் அவிழ்க்கப்படாமல் தான் இருக்குது. அது கடைசியில் நான் சொல்லிடுறேன். சரி, இப்போது மிக முக்கியமாக ஹிஸ்புல்லா சைட்லேருந்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெரிய அளவில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கிடச்சிருச்சுங்கிறது மட்டும் புரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நார்த்தன் இஸ்ரேலை குறி வைக்கிறாங்க, நார்த் சைடில். இப்போ என்ன அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நாங்களும் இந்த போரில் உள்ளே என்ட்ராயிட்டோம், எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஈரான் பக்கம் சொல்கிறாங்க. ஈரானும் ஆயுதங்கள்லாம் வந்துருச்சுன்னா உள்ளே இறங்கி விளையாடுங்க அப்படிங்கிற அந்த க்ரீன் சிக்னலும் கொடுத்துட்டாங்க. ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் 85% 90% கையாளக்கூடிய கார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு, இதை பற்றி நான் முழு வீடியோவுமே போட்டிருந்தேன். இந்த கார்க் அப்படிங்கிற தீவு தான் அமெரிக்காவினுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே இருந்து எக்ஸ்போர்ட் வந்து அதிக அளவில் நடக்குது. அந்த கார்க் தீவில் தான் எண்ணெய் வளம்ங்கிறது ஏகப்பட்டது இருக்குங்கிறாங்க. இது ஈரானுக்கு சொந்தமானது.
இதை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு அமெரிக்கா இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஈரான் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எரிசக்தி வசதியையும் அது பாதிக்கும். அப்படி ஒரு அட்டாக்கை கார்க்கில் வந்து நடத்துறதுக்கான வேலையும் இப்போ அமெரிக்கா செய்கிறாங்க. அதை நோக்கி கப்பல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வேலையையும் இப்போது ஈரான் சைட்லேருந்து செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு. குஜராத் நோக்கி வந்த ஒரு கப்பல் ஈரான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போது போன வீடியோவில் சொன்னோம், அந்த ஒரு கப்பல் வந்து சேர்ந்துருச்சு, நமக்கெல்லாம் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. இப்போ என்ன பிரசாத் சொல்கிற, குஜராத் நோக்கி வந்த கப்பல் ஈரான் தாக்கிடுச்சா, அப்போ ஈரான் அனுமதி கொடுக்கலையா நமக்கு அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே வரும். இந்தியா கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இது எதேச்சையாக நடந்ததா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லையா, பிளான் பண்ணி தான் நடத்தியிருக்காங்களாம். யூஏஇலிருந்து குஜராத் நோக்கி வந்து கொண்டிருந்த தாய்லாந்து நாட்டினுடைய மயூரி நரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கு கப்பல், அது ஈரான் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தாக்குதலுடைய வீரியம் அதிகமாக இருக்குது, கவலை அளிப்பதாக இருக்குது அப்படின்னு இந்தியா வருத்தமும் பட்டிருக்கு. அதுக்காக என்ன மூளையில் உட்காந்து அழுகுவ முடியும், வருத்தப்பட்டிருக்காங்க, அதனால் கவலையாக இருக்காங்க. ரைட்டு, மோடியை சொல்லலை, நம்முடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஈரான் மேலே கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வழியாக இருக்குது. அந்த கப்பலில் இருந்து 20 மாலுமிகள் மீட்கப்பட்டுட்டாங்க. அது தொடர்பான காட்சிகளும் வெளியில் வந்துருச்சு. ஆனால் என்ஜின் அறையில் இருந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல். சரி பிரசாத், இப்போது இந்தியா ஈரானுடைய உறவு நல்ல டைப்பில் இருக்கா இல்லையா? அவங்க நமக்கான கப்பலை வழிவிட்டு அனுப்பி வைப்பாங்களா இல்லையான்னு கேட்டால், போன முறை எஸ்கேப் ஆகி வந்த கப்பலை அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய ரூட்லேயே வரல, வேறு ரூட் வழியாக வந்திருக்குங்கிறாங்க. இது தொடர்பாக ராய்டர்ஸுங்கிற செய்தி நிறுவனம் ஈரான் சைடில் கேட்டு ஒரு ரிப்போர்ட்டையும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஈரான் இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் வே கொடுக்குறதோ ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுக்குறதோ எதுவுமே கொடுக்கலையாம். சீனாவுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்களாம். அதனால இந்த 2வது கப்பல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை போய் அடிச்சிட்டோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வடிவேலும் கோவை சரலாவும் ஒரு காமெடி ஒன்று வரும். எப்படின்னா, சரி நீ ரொம்ப கோபமாக இருக்க, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு. நீ எப்போ வந்தாலும் அப்படி தான்டா இருப்பேன் அப்படின்னு கோவை சொல்கிற மாதிரி. அப்போ நமக்கு என்ன கிடைக்காதா அப்படின்னு கேட்டால், இருக்கிற எண்ணெயை காப்பாற்றிட்டு பாதுகாப்பாக இருப்போம். நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்கனவே எண்ணெய் இருப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பதில் நமக்கு ஏற்புடையதாக இருக்கலாம். எதிர்க்கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்தில் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதை அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்து மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.